இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் வந்து இப்போ ரொம்ப பிரபலமாகிட்டு வந்திருக்கு. அது என்னன்றது நான் விருது காட்டுறேன். இதில் நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மெகா இன்ஃப்ளூயன்சஸ், நானோ இன்ஃப்ளூயன்சஸ், மைனர் இன்ஃப்ளூயன்சஸ், மேஜர் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் 1000லேருந்து லட்சம் வரைக்கும் ஒரு ஃபாலோவர் வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இவனை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணணும். என்ன நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா, இவனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு நான் ஒரு பெரிய ப்ராடக்ட் வச்சுருக்கிறேன். நான் வந்து ஒரு ஜூஸ் ஒன்று வச்சுருக்கிறேன். அந்த ஜூஸை வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா அடுத்த 2 நாள் நீங்கள் ஒல்லியாயிடுவீங்க அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன். ஒரு ஜூஸை ஒன்று இன்வைட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ஜூஸை வந்து நான் பிரபலப்படுத்தணும். நான் யாருக்கு பிரபலப்படுத்தணும்னா, இந்த உலகத்துக்கு பிரபலப்படுத்தணும்னு சொன்னோன்னே நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர் கிட்ட போய் சொல்லுவேன். இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஜூஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் ஃபேமிலி பேக்கோடு இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஜூஸை குடிச்சு 6 பேக்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுவோம். உடனே என்ன பண்ணுவோம், இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுவான்னா, அவன் ஒரு ஸ்கிரிப்டை எழுதி அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த காரியம் நடைபெறவே போவதே இல்லை, அது உண்மை மாதிரி பேசுவான். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம பேதைங்க, நமக்கு அந்த மாதிரி அறிவு கூட யோசிக்கிறது கிடையாது. ஜூஸ் குடிச்சா 2 நாள் எப்படி ஒல்லியாக முடியும்? 2 வருஷம் குடிச்சா ஒல்லியாகலாம் மேபி. இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது என்பதை அழகாக நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அட் தி எண்ட் ஆஃப் த டே என்ன தெரியுமா நடந்தது, ஒரு தப்பான ப்ராடக்டை அது நல்லதுன்னு சொல்லி நம்ம காசை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வாங்கி நம்ம ஏமாந்து போகிறோம். இது இங்கே இருக்கிற நிறைய பேர் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கோத்ரூ பண்ணீங்களா இல்லையா, நான் நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு தேதிக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் நம்ம விசுவாசிகளே பண்ணுவாங்க. அல்லேலூயா. இல்லாததை ஒன்று இருக்கிற மாதிரி சொல்லி உங்கள் மனசில் ஒரு பெர்செப்ஷனை கொண்டு வந்து கடைசியில் நீங்கள் என்ன திரும்ப பண்ணுவீங்க, ஐயோ இது உண்மை போல இருக்கு நம்பிட்டு உட்காந்துருப்போம். அப்போ நீங்கள் பாருங்கள், ஹவு இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏதேன் தோட்டத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. அல்லேலூயா. ஏவாள் கிட்ட போய் பிசாசு வஞ்சிக்கிறான். இந்த கனியை நீ சாப்பிட்டனா நீ செத்துருவன் ஆண்டவர் சொன்னாரா? இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினை போடுறான், ப்ராப்ளத்தை சொல்கிறான். செகண்டு சொல்யூஷனை சொல்கிறான், நீ சாகவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இதை நீ யூஸ் பண்ணனா உனக்கு என்ன நடக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். இந்த பழத்தை நீ சாப்பிட்டனா தேவர்களை போல ஆயிடுவே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்மளும் அதே மாதிரி தான், இந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிங்கன்னா அடுத்த நாள் ஒல்லி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ப்ராப்ளம் குண்டா இருக்கிறது, செகண்ட் ஜூஸு ப்ராடக்ட்டு, தேர்ட் என்ன பண்ணுறான், ஒல்லி ஆகிடும் சொல்யூஷன். இதை சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, விசுவாசிகளாக பேதைகளாக இதை நம்பி ஏமாந்து நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். இதுதான் ரீசன் இந்த ஏற்றத்தாழ்வுக்கு.